இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தஞ்சை அருகே உள்ள பிராந்தை கிராமத்தைச் சேர்ந்தவர் புண்ணியமூர்த்தி, வயது 53. இவர் ஆலங்குடி முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் ஆவார். இவரது மகள் காவியா, வயது 26, ஆலங்குடி அரசு ஆதிதிராவிடர் தொடக்கப்பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றினார். இவரும் மேலக்களக்குடியைச் சேர்ந்த பெயிண்டர் அஜித்குமாரும் கடந்த 13 ஆண்டாக காதலித்து வந்தனர். இருவரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்றாலும் காவியாவின் பெற்றோருக்கு அஜித்குமாரை திருமணம் செய்து வைக்க விருப்பம் இல்லை. இதனால் காவியாவை உறவுக்கார இளைஞருடன் திருமணம் செய்து வைக்க அவர்கள் நிச்சயதார்த்தம் நடத்தினர். இந்த தகவலையும் நிச்சயதார்த்த புகைப்படங்களையும் காவியா அஜித்குமாருக்கு அனுப்பியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அஜித்குமார் தனக்கு கிடைக்காதது யாருக்கும் கிடைக்கக்கூடாது என முடிவு செய்தபடி பள்ளிக்கு சென்றார். காவியாவை வழிமறித்து கத்தியால் குத்தி கொலை செய்தார். இந்த சம்பவம் 2025 நவம்பர் 27ஆம் தேதி நடந்தது. தமிழகமெங்கும் பெரும் அதிர்வலையை இந்த சம்பவம் ஏற்படுத்தியது. அஜித்குமாரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கடந்த மாதம் அவர் ஜாமீனில் வெளியே வந்தார். இந்நிலையில் மகளை இழந்த வேதனையில் இருந்த புண்ணியமூர்த்தி அஜித்குமாரை பழி தீர்க்க திட்டமிட்டு சரியான நேரத்திற்கு காத்திருந்தார். உறவினர்கள் லோகேஷ், வயது 22, ராமலிங்கம், வயது 30, கருப்பையா, வயது 55 ஆகியோருடன் சேர்ந்து திட்டம் தீட்டினார். இன்று அதிகாலை அஜித்குமார் வீட்டிற்குள் நுழைந்து அவர் தூங்கிக் கொண்டிருந்த போது அரிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றனர். அஜித்குமார் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார். பிறகு புண்ணியமூர்த்தி உட்பட 4வரும் அம்மாபேட்டை போலீஸ் நிலையத்தில் சரணடைந்தனர். மகளை கொலை செய்தவரை பழிக்கு பழியாக தந்தை கொலை செய்த இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.